நீ மீன்காரர்கிட்ட நண்டு வாங்கிட்டு மட்டன் வச்சுக்கிட்டு இருக்க. மட்டன் வாங்கியாச்சுல, அது ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாதுல்ல. மட்டனை ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாதுல்ல. இன்னைக்கு நண்டு இல்லையா? மட்டன் அதையே போட்டேன். குழம்பு எல்லாமே நீங்கள் தான் வைத்து லேட் சுமி தெரியும் ரிலீஸ் ஆயிருக்கு, போய் பார்ப்போமா? என்னோட மொதல் பையன் வந்து பிரெக்னென்ட் ஆகும்போது 7 மாதம் வளகாப்பு போட்டு 2வது நாள் கை நழுவி அளவில் இவ்வளோ அளவில், அதுவும் 6 வருஷம் சாயந்தரம் 6 வருஷம் போயிட்டு அது வேற வைப்பு. அந்த படம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் மூவில அது வந்து ஒன்று. எங்கள் மாமா சிவகார்த்தி ரசிகர்ல அது சொல்லலாம். நம்ம யார் ரசிகையா வேணா இருந்துட்டு போறோம், படம் நல்லா இருந்தா ரசிக்கணும். யாரு நடிச்சாலும் ரசனை நிறையவே. சிவகார்த்தியை நடிச்சா என்ன படம் இருந்தாலும் ரசிக்க மாட்டேன். ஆமா, நான் சொல்ல முன்னாடி வரை எல்லாருக்கும் பிடிக்கும். அஜித், சூர்யா, விஜய், விஜயகாந்த். விஜய் 3வது சொல்ற? சரி, விஜய், ரஜினி, எல்லா படம் பார்ப்பேன். இருந்தாலும் எனக்கு வந்து யாருக்கு ரசிகையாருன்னு எனக்கு தோணும். அது சிவகார்த்திகை வந்து பீக் வந்தப்போ அந்த மனோகத்தி படம் வருத்தப்படாத வரைக்கும் சொன்னேன். அந்த படம்லாம் வரும்போது அப்போதான் நாங்கள் வந்து கொஞ்சம் இளவட்ட பிள்ளைலாம் அது பார்த்துட்டு எனக்கு அது அவங்களால ஒரு. நான் இது வரைக்கும் சிவகார்த்திகை படம் எந்த படம் பார்த்ததே இல்லை. ஒரே ஒரு படம் பார்த்துருக்கேன். டாக்டர் படம் 2 டைம் பார்த்துருக்கீங்க. ஒன்று நீங்கள் ஒரு டைமு, எங்களை கூட்டிட்டு ஒரு டைம். அது நல்லா இருக்கும். அந்த படம் பார்த்த காரணம் நெல்சன் எடுத்து விஜய் வச்சு பீஸ்ட் எடுக்க போறானே. சரி, வாய மூடுங்க. எப்படி எடுத்து வச்சிருக்கான்னு பாருங்க. யார் கூட ரசிகரா எடுத்துட்டு போங்க. ஒருத்தவங்க நல்லா பண்ணாங்களா அதை பாராட்ட கத்துக்கணும். நல்லது பண்றாங்களா? நல்லா பண்ணா நல்லது இல்லை, நல்லா பண்ணனா அதை பாராட்ட கத்துக்கணும். பராசக்தி மாதிரியா? மனசு உண்மையாவே தளபதி ரசிகர்களுக்கு கிடையாதுயா. பராசக்தி மாதிரியா? யாருமே அந்த மாத்திட்டீங்க. தளபதி ரசிகர்களுக்கு அது கிடையாது. பராசக்தி மாதிரியா? அப்ப பராசக்தியே நல்லா இருக்குன்னு சொல்றியா நீ? படம் பார்க்கவே இல்ல அது கெஞ்சிரியா நீ? எப்பா பராசக்தி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா விஜய் ரசிகர்லாம் நல்லவங்களாம்ப்பா. சரி, மட்டன் குழம்பு ஏன் இவங்க இப்படிதான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? படம் நடிச்சிட்டு லட்சக்கணா. சரி, பராசக்தி ஒரு டிக்கெட் கொடுத்து படம் நடிக்கிறாங்க அப்புறம் அவங்க வந்து நம்ம படம் டிக்கெட் கொடுத்து பார்க்கறதுல வாயிடுச்சு. சரி, பராசக்தி ஒரு தீய சக்தி சொல்லு. சொல்லு. புருஷன் முக்கியமா சிவகார்த்தி முக்கியமா? பொண்டாட்டி முக்கியமா தளபதி முக்கியமா? தளபதிக்கு நிகரா பொண்டாட்டி இல்ல, அம்மாவே இல்ல. பொண்டாட்டி அம்மா தரும். இப்ப பாருங்க கமெண்ட் தளபதி தான வந்து உங்க தலைமாட்ட உட்கார்ந்திருக்கு. பொண்டாட்டியை பெருமையா பேசினா நான் மட்டும் தான் நீ நல்லா இருக்க முடியும். தளபதி பத்தி பெருமையா பேசினா தமிழ்நாடே நல்லா இருக்குங்க. உனக்கு என்ன தெரியும்? ஒரு தலைவன் நல்லா இருந்தா தானே ஒரு நாடே நல்லா இருக்கும். தெரிஞ்சுக்க. நான் நல்லா இருக்கேன். என்னன்னு கேட்டா அதுல தளபதி பத்தி ஓவரா பேசி என்னை கடுப்பேத்தினார். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, குழம்பு ஒரு பாட்டு பண்டலே எழுந்துச்சு. மரிதாஸ் வச்சிருக்கான். மஞ்சள் பொடி, மிளகா பொடி, மட்டன் மசாலா. டீயா பாயிட்டா? இப்போ இறையிற சவுண்ட் கேட்டுக்கிருக்கு. அது மேல கேக்குது ப்ரோ. ப்ரோவா? ஏண்டி தளபதியை பிடிக்கின்றக்காண்டி புருஷனை ப்ரோ ஆக்கிட்டியாடி? நல்லா நிறைய போடும். எப்பவுமே ஆட்டுக்கறி, கோழிக்கறி, பிரியாணி, கிரேவி என்ன வேணாலும் இது போட்டு அதுக்கப்புறம் தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுப்போம். அதையும் தக்காளி வெங்காயத்தை எனக்கு புதுசாக போட்டு வதக்கினாதான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டு அடுப்பை நினச்சாலே புதுசாக வெட்டி போட மனசு. அதனால இந்த அரைச்சி ஊற்றி நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் வதங்கிடுவான், பச்சை வாசனை போயிடும். நம்ம டக்குனு இது பண்ணிக்கலாம். உப்பு போட அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கறி கட்டிக்கோமா. ஓப்பன் கரை எரிய
சுமி அவுச்சாரு மாமா வாய்க்கில் ஒன்று போடு. 1 கிலோவா? ஆ அக்கா ம் இது அப்படியே தட்டி விட்டுறிய தண்ணியோட. தண்ணி எடுத்துதான் போடதான் மசாலா வதங்கட்டும். சுமி இந்த எலும்படு மண்டெல்லாம் உடஞ்சிரும். இங்க வாருங்க. அதான் அதை எடுக்க சொன்னேன். உப்பு இல்லாமல் இருக்கியா? கொஞ்சம் உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் தான் போட்டு வச்சேன், அவிச்சேன். தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டுங்களா, இது நல்லா எண்ணெய் விரிஞ்சு வரணும். மசாலா அப்போ தான் வரணும். ஏன் இந்த நம்ம மாட்டுக்கறி பார்த்தாலே உண்மையிலே வச்சு சின்ன பிள்ளைலேருந்து நாட்டுக்கறியை வருஷத்துக்கு 2 தடவை எடுத்து நம்மளுக்கு பழகி விட்டாங்க. சுமி ஆட்டுக்கறியை பார்த்தா உனக்கு எச்சி ஊறுதில்ல, ஆனால் உன் தம்பியில் பார்த்தா எனக்கு எச்சி காலி ஆயிருக்கு சுமி. ஏன்னு சொல்லியா? கேளு ஏன்னு சத்தம் வராதாரு. ஏன்னு கேளிய துப்பி துப்பி. மசாலா வதங்கிட்டு அவிச்சு மட்டன் போட்டுக்கணும். இது அவிக்காமையும் பண்ணலாம், மட்டன் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். அதனால நம்ம அடுப்பு நல்லா போஸ்ட் அறியும் போது நல்லா தீ வேகமாக கிடைக்கும், நல்லா வேகும். என்கிட்ட தோசை சுடவே 1 நாள் ஆகிட்டு. உப்பு யார் இந்த குயிலை அளவைத்தது? மலர் மீது தானா? எங்க அப்பா வீட்டுல ஆடே போட்டு நிசமா அப்பதான் இருக்காரு இன்னும் இருக்காங்க. நீங்க ஏன் எங்க அப்பா தான் இன்னும் இருக்காங்க. அவங்க எங்க வீட்டுல தான் இப்ப இருக்காங்களா? அவங்க பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டேன் அந்த கடைக்கு. நான் போய் எல்லாம் பார்த்துட்டு சர்ச் பண்ணேன், எல்லாம் அழகா இருந்துச்சு. இந்த குழம்பு சட்டியில மட்டும் ஏதோ எனக்கு இருக்கு. இந்த குழம்பு சட்டி, ஒரு கரண்டி, இதுக்கு 3 ஒரு தட்டு சுட்டு வந்துட்டு எங்க அப்பா தான் எப்படி தேடிப்பாங்க. எங்க அம்மா கண்டிப்பா எங்க அம்மாட்ட கேட்க மாட்டாங்க. எங்க அம்மாட்ட கேட்டா தேவையே இல்லாம நானும் கலவரத்துல எங்க அம்மா கேட்பாங்க. சண்டை தான். அதனால எங்க அப்பா இந்த வீடியோ இதெல்லாம் உண்மை தெரிஞ்சிருந்தா இந்த பார்த்துக்கிறீங்க சுமித்ரா அப்பத்தா. நீங்க அப்பெல்லாம் இருக்கக்கூடாது, எதுவுமே நடக்கூடாது. எங்க அப்பா தான் யார் தெரியுமா? எங்க அம்மாவுக்கு சொந்த அத்தை. எங்க அப்பாவை கெட்டினாலும் கெட்ட விட்டாலும் எங்க அப்பா தான் எனக்கு அப்பா தான். அப்போ உனக்கு உங்க அப்பத்தா யாரு? அப்பதான் எப்படி அப்பத்தா? எங்க அம்மாவுக்கு அவங்க சொந்த அத்தை தானே, அதனால அப்பத்தாவா? அதனால அப்பதான். எங்க அப்பா கெட்டிட்டாங்க, எங்க அப்பா கெட்டினாலும் அதனால அப்பதான். உங்க அப்பா பெத்தனால அப்பத்தாவா இல்லை உங்க அம்மாவை உங்க அம்மாவோட எங்க அப்பா தானா வரும். எங்க அம்மாவை எங்க அம்மா கெட்ட விட்டாலும் அப்பதான் தான் எனக்கு அவங்க ஸ்பெஷல் அப்பதான். ஓ அதனால உன் மேல இவ்வளவு பாசமா இருக்காங்களா? சத்தியமா பாசமாலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அம்மாச்சி தான்ப்பா, எல்லாருமே பாசமா இருக்காங்க. உங்க அம்மாச்சி பாசமா இருப்பாங்களா? எங்க அம்மாச்சி பாசமா தான் இருப்பாங்க. இப்ப பாவம் அவங்களே. என் அம்மாச்சி அப்பத்தா அப்படிலாம் இல்லை. எங்க அப்பாவெல்லாம் பார்த்தது இல்லை. இருந்தாலும் எங்க தாத்தா ரொம்ப பாசமா இருப்பாங்க.
அடிக்கடி நான் எங்கள் தாத்தாவை மிஸ் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? நாம குழம்பு நல்லா ரோஸ்ட் ஆகலாம் தேங்காய். இன்னைக்கு குழம்பு வரைக்குது, அங்கே என்ன பிடிக்குது? ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறதப்பெல்லாம் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என்ன திடீர்னு? திடீர்னு சாப்பிடணும் போல தோணுச்சு. எனக்கு ஒன்று செஞ்சாச்சு. சோர்லேருந்து போகிறது என்னத்தான் சோறு சூடாக இருக்கும், ஆனால் அப்பளே பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கும் ஆட்டுக்கறி குழம்பு. சோறு சூடாக வச்சுக்கிறாருங்க, குழம்பையும் சூடாக வச்சுக்கிறாருங்க. அப்போ கறி செஞ்ச மாதிரி எப்படி அடிப்பீங்க? அங்கே திங்கலாம். சாப்பிடுங்க. லட்சுமி சரி போதும். எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ். குழம்பு ஊற்றலையாமாம்மா? மட்டன் மல்கோத்ரா முதல் சாப்பிட்றதுனால எவ்வளோ கறினாலும் எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும்ல, அப்படியே கொண்டுருவேன். எலும்பு தந்துருங்க, இல்லைன்னா எம்மடியோ கீழே வந்துருப்பேன். ரொம்ப நேரம் எலும்பு கிடைக்கியா தெரியும். மொத்தமாக 4 தான் வாங்கிட்டு இருந்தாங்க. நீ மட்டன் குழம்பு வச்சாவே எச்சு ஊதிய நல்லா டேஸ்ட் ஆக்கிறேன் நம்மம்மா. உண்மையாவே மெய்யாலுமே மீன் குழம்புக்கு அப்புறம் நீங்கள் வைக்கிற மட்டன் குழம்பு தான் பெஸ்ட்டு. அது எதுவுமே பெஸ்ட்டு இல்லை. சிக்கனு சாம்பார், சாம்பார் இட்லிக்கு சாம்பார், நைட் சப்பாத்தி குருமா. சாம்பார் மேலே வெறுப்புன்றதே உண்டான தாண்டி. நான் ஒரு நாளைக்கு ஒரு சாம்பார் ஊற்றி ஊற்றி சாப்பிட்றத வீடியோவில் எடுத்து போட்டு வரேன். என் சாப்பாடை புகழ்றதுக்கு ஒரு சீமை இருக்குப்பா இந்த வீட்டில். பழமொழி நல்லா இருக்குங்க. அழுதைக்கு ஆகப்பட்டாச்சு, பொதி சுமந்து தானே ஆகணும். சரி இப்போ சொல்லிடுவாங்க நீ சாப்பிட்டு எச்சி எல்லாரும் சாப்பிடணுமான்னு. ஒரே குடும்பத்தில் இருக்கோம் நம்மம்மா, கை பட்டாதான் என்ன. கரண்டியை வைங்கத்தா. இப்போ சொல்லுங்க, ஆட்டுக்கறி நல்லா இருக்குதா, குழம்பு நல்லா இருக்குதா, உப்பு கறி நல்லா இருக்குதா? குழம்பு சூப்பராக இருக்குது. எப்போ உப்பு கறி வச்சாலுமே ஆட்டுக்கறி குழம்பு வச்சாலுமே இந்த உப்பு கறி வேற சமைக்க தெரியாது. கறியை வேற மாடல்லே உங்களுக்கு சமைக்க தெரியாதா? எல்லா மாடல்லையும் சமைக்க தெரியும். இருந்தாலும் உப்பு கறி நம்ம வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்குமா இல்லையா, அதுக்காக அப்படி இருக்கிறது. நம்ம எல்லாரும் உப்பு கறி விரும்பி சாப்பிடுவோம்ல. இதுதான் சுமி ஹோட்டலில் கொஞ்சம் தேங்காய் மட்டும் கூடுதலாக போட்டு சிந்தாமணி சிக்கன் சொல்கிறாங்க. சிக்கன் சிந்தாமணி சின்ன வெங்காயம் போட்டு வைக்க முடியல. அதில் சீரகத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் போட்டு வச்சு அது ஒரு மாதிரி கிரேவி மெத்தடுக்கு பண்ணிடுவாங்க. சுத்தம் பிடிக்காது எனக்கு. அதாவது ஃபேமஸ் சிக்கன் சிந்தாமணி, பள்ளிப்பாளையம் சிக்கன் அப்படின்னு பேர் மட்டும்தான் வேற வேற இருக்குது. எல்லாமே ஒரே சமையலை தான் சாப்பிடும்போது. ஆமாம், நான் சொல்கிற மாதிரி பண்ணு. தட்டில் ஒரு 2 அடி விடுவீங்க.
ப்ளீஸ் 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 இப்போ இப்படியாத்தான் அடிப்பாங்க. அத்தாடி கண்ணி வச்சுடா. இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் பாய். நீங்களே சொல்லுங்க, இதுக்கெல்லாம் சாப்பாடு இருந்தால் வாய் விடாதா?